ஹலோ ஃப்ரெண்ட், 12th ஸ்டாண்டர்ட் தமிழுக்கான அரையாண்டு தேர்வு நியூ சிலபஸ் ஃபுல் போர்ஷனுக்கான கொஸ்டின் பேப்பர். இந்த வருஷம் நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் என்னென்ன படிச்சிருக்கணும் அப்படிங்கிறது நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஒன் வேர்டு 14 அப்படிங்கிறத தாண்டி நமக்கு 2 மார்க் கொஸ்டின் நம்பர் 15லேருந்து ஆரம்பிக்கிறது இல்லையா? இதில் இருக்கிறது போக அடிஷனலாக என்ன கேள்விகள் படிக்கணும் அப்படிங்கிறது ஏற்கனவே சொல்லியிருந்தேன். பட் இந்த கொஸ்டின் பேப்பரை நாளைக்கு ஒரு நாள் டைம் இருக்குது அப்படிங்கிறனால நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இது போக அடிஷனலாக என்ன கேள்விகள் படிக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். முயல்வாருள் எல்லாம் தலை திருக்குறளில் கேட்டிருக்காங்க. ராமன் சுக்ரீவனிடம் கூறியது யாது? கம்பராமாயணத்திலேருந்து கேட்டிருக்காங்க. மாதவியின் நாட்டிய நிகழ்வில் இசைத்த இசைக்கருவிகளை பட்டியலிடுக சிலப்பதிகாரத்திலேருந்து கேட்டிருக்காங்க. கழிவிழா ஒளிவிழா விளக்கம் தருக கேட்டிருக்காங்க. இது போக அடிஷனலாக நம்ம செயல்லேருந்து படிச்சிருக்க வேண்டிய வினாக்கள் அப்படின்னம்னா, நகரம் பட்டை தீட்டிய வெள்ளை வைரமாகிறது விளக்கம் தருக 5வதா அந்த கேள்வி ஒன்று நீங்கள் படிச்சிருக்கணும். விடியல் வனப்பு இரு சொற்களையும் இணைத்து தொடரமைக்க இயல் 1ல் இருக்கக்கூடிய அந்த கேள்விகள் படிச்சிருக்கணும். அடுத்ததாக உரைநடையை பொறுத்த வரைக்கும் இந்த 3 போதுமா அப்படின்னம்னா, இது போக அடிஷனலாக ஒரு 3 கேள்வி சொல்கிறேன். தமிழர் வளர்த்த அழகு கலைகள் குறித்து இயல் 1. முறை வைப்பு புக்கின் சைட்லேருந்து கேட்டிருக்காங்க. படத்தொகுப்பு விளக்குக திரைமொழியிலேருந்து கேட்டிருக்காங்க. இது போக அடிஷனலாக 4வது கேள்வி இந்தோ சாராசானிக் கட்டிடக்கலை குறித்து எழுதுக அந்த ஒரு கேள்வியும். 5வதாக மனநப்பயிற்சிக்கு உதவிய நூல்கள் யாவை அந்த ஒரு கேள்வியும். 6வதாக கீழ்த்திசை சுவடி நூலகம் குறித்து எழுதுக. இந்த 3 கேள்வி சேர்த்து படிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த 2 2 மார்க்கும் உங்களால் எழுத முடியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா 7 2 மார்க் கொஸ்டின். 7 2 மார்க் கொஸ்டினுக்கு இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணுங்கள். இதில் இருக்கக்கூடிய பயிற்சிகள் உங்களுடைய பேஜில் புக்கில் எந்தெந்த பேஜில் இருக்குன்னு அதை மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணாலே போதுமானது. அலை 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 100% வரக்கூடியது. ஆசிரியருக்கு கீழ்ப்படிதல் என்னும் குணம் உண்மையானவற்றை தெரிந்து கொண்டு வல்லினமைகளை ஈட்டும் நீக்கும் எழுதுக. மொத்தமே புக்கில் 3 தான் இருக்குது. இது 3ல் 1 தான் கேட்க போகிறாங்க. % வரக்கூடியது. பனைமட்டையால் கூரை வைத்திருந்தனர் மரபு பிழை நீக்குதல் அதுவும் 100% வரக்கூடியது. பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை 3 நாளாக சிரமப்படுது பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாட்டுங்க. இந்த 4 பரீட்சையும் கண்டிப்பாக வரக்கூடியது. இதோட தொடர்புடைய மற்ற பயிற்சிகளையும் சேர்த்து படிச்சுக்கோங்க. எக்ஸாமில் அந்த 7 2 மார்க் அட்டன் பண்ணலாம். புணர்ச்சி விதியை பொறுத்த வரைக்கும் வானமெல்லாம் முன்னுரை கேட்டிருக்காங்க. நமக்கு பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த வானமெல்லாம் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ். பேசுவார் கலங்கி இறங்கி இது 3மே நமக்கு ரிப்பீட்டட். கலங்கிங்கிறதுக்கு பதில் என்ன கேட்பாங்க அப்படின்னம்னா இறங்கி அப்படிங்கிறது கேட்க போகிறாங்க. அந்த இறங்கிங்கிறத ஒரு தடவை ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து கீழே பார்த்தீங்க அப்படின்னம்னா நமக்கு சிறுவினாவை பொறுத்த வரைக்கும் 2 அட்டன் பண்ணணும். செய்யுள் உரைநடை வாடைக்காலத்தில் கோவலர்கள் எவ்வாறு பாதுகாப்பை தேடினர் இயல் 2ல் இருக்கக்கூடியது. வருபவர் எவராயினும் நன்றி செலுத்து. அதுபோக இயல் 1ல் இருக்கக்கூடிய இயங்கொழி நீர் ஞாலத்து இருளகற்றும் இயங்கொழி நீர் ஞாலத்து இருளகற்றும் இடம் சுட்டி பொருள் விளக்கம் அது ஒன்று படிச்சுக்கோங்க. மாளாத கோதல் நோயாளன் போல் தொடரில் உள்ள உவமை சுட்டும் பொருள் மனப்பாட இது உண்டாலம. ஆக்சுவலாக இந்த இயங்கொழி நீர் ஞாலத்து இந்த 4 படிச்சிருந்தீங்கன்னா 2 2 மார்க் அட்டன் பண்ணலாம். 4 மார்க்கை பொறுத்த வரைக்கும் இதில் இருக்கக்கூடியது சென்னையின் பண்பாட்டு அடையம் மணந்தகம் ஒலிக்குறிப்பு வேளாண்மை கேட்டிருக்காங்க. இதில் ஒலிக்குறிப்பு நமக்கு புக்கின் சைட்லேருந்து கேட்டது. மீதம் இருக்கக்கூடிய 3 இதுபோக சென்னையின் பண்பாட்டு அடையாளம் கேட்டிருக்காங்க. சென்னை அறிவின் நகரம் அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வியை சேர்த்து படிச்சுக்கோங்க 4வதா. அடுத்தது பார்த்தீங்கன்னா சமணக்கல்வி பெண் கல்வி அது படிச்சுக்கோங்க. சமணக்கல்வி பெண் கல்வி குறித்து இயல் 4ல் இருக்கக்கூடிய கேள்வி அதுவும் படிச்சுக்கோங்க. அடுத்து கீழே பார்த்தீங்க அப்படின்னா அணி இலக்கணம் நான் சொன்ன அந்த 3 போடுமாது அகலாது அணுகாது தீக்காய்வர் போல்க சொல் பின்வரும் நிலைமையை சான்றுடன் விளக்குக. 3வது பார்த்தீங்க அப்படின்னா ஏகதேச உருவக அணி நிரல் நிறை அணி இந்த 4ம் படிச்சிருந்தீங்கன்னா 39ஆம் நம்பர். 40ஆம் நம்பருக்கு நயம்பாராட்டல். 41க்கு பழமொழி ஒரு 10 பழமொழி கொடுத்துருந்தேன். கூடி வந்தால் கோடி நன்மை வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம். ஆல்ரெடி என்கிட்ட மெட்டீரியலாக பே பண்ணி அந்த 150 பே பண்ணி வாங்கினவங்களுக்கு இதுக்கான ஆன்சர்லாம் உங்களுக்கு தனியாகவே கொடுத்துருப்பேன். பப்ளிக் எக்ஸாம் பேட்டர்ன் வைஸாகவே அலைன் பண்ணி கொடுத்துருப்பேன். கீழே பொதுவியல் திணை சான்று பொருண்மொழி காஞ்சித்துறை. 44 45 46க்கு இதில் இருக்கக்கூடிய கேள்விகள் மட்டுமே போதுமானது அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறதுக்காக தான் இந்த கொஸ்டின் பேப்பரை அப்டேட் பண்ணது. நெடுநல்வாடை நக்கீரர் காட்டு மழைக்கால திருக்குறளில் இருக்கக்கூடிய 4 நெடுவினா படிச்சிருந்தீங்கனாலே போதுமானது இந்த 44ஆம் நம்பர் கேள்வியை அட்டன் பண்ணுறதுக்கு. 45க்கு குடும்பம் என்னும் சிறு அமைப்பு திரைப்படத்துறை கேட்டிருக்காங்க. இதுபோக இயல் 4ல் இருக்கக்கூடிய பண்டைய காலம் முதல் கற்றல் கற்பித்தல் முறையில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள் இயல் 4ல் இருக்கக்கூடிய நெடுவினா படிச்சுக்கோங்க. 46க்கு பாரதியின் கடிதம் கொடுத்துருக்காங்க. நடிகர் திலகம் கொடுத்துருக்காங்க. இதுபோக அடிஷனலாக சூரியனை பிரசவிக்கும் பாறை இந்த வருஷம் புதுசாக கேட்டிருக்க பாடம் அப்படிங்கிறனால அந்த சூரியனை பிரசவிக்கும் பாறை இந்த வருஷம் பப்ளிக் எக்ஸாம்லையும் கேட்குறதுக்கு வாய்ப்பு அதிகம். அதையும் அடிஷனலாக படிச்சுக்கோங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்து இங்கிலீஷ்லேருந்து உங்களுக்கு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் 2 பேருக்குமே இம்பார்ட்டனும் சேர்ந்தே இந்த வருஷத்துலேருந்து உங்களுக்கு அப்டேட் பண்ண போகிறேன். எப்போயுமே பப்ளிக் அப்டேட் பண்ணுவோம்.
பட் இந்த வருஷம் ஆஃபலி எக்ஸாம்லேருந்தே உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு நம்முடைய சேனலில் ரெகுலராக வீடியோஸ் வரும். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.